என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அது சம்பந்தமாகத்தான் நேற்றைய தினம் சென்னைக்கு சென்றேன். சென்னை சென்றவுடன் என்னுடைய சொந்த வேலையை பார்த்துவிட்டு இன்று துரித ரயில் மூலமாக வீடு திரும்பி இருக்கிறேன். பொதுவாக யாரையும் அரசியல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ யாரையும் நான் சந்திக்கவில்லை. அதுபோன்ற ஒரு தவறான செய்திகள் வந்தவுடன் பல்வேறு தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நான் செய்தியை சொந்த வேலையாக சென்றிருக்கிறேன், என் மனைவியை பார்த்துவிட்டு நான் திரும்புகிறேன் என்று தெளிவாக அவரிடத்திலே நான் எல்லோரிடத்திலும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒருங்கிணைப்பு பணி எந்த அளவுக்கு இருக்குது சார்? பல்வேறு நண்பர்கள் எங்களிடத்திலே பேசுகிறார்கள். ஒருமித்த கருத்துக்கள் அவன் மனதிலே இருக்கிறது. ஆனால் அதை பற்றி யார் என்னிடத்திலே பேசினார் என்பது சஸ்பென்ஸ் என்று சொல்வார்கள், வெளியிட இயலாது. ஆகவே எல்லோருடைய உள்ளங்களிலும் இருப்பது அதுதான். இன்று வரையும் நான் சொன்ன செய்திகளை ஆன்டி கமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அது யாரிடத்திலும் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லோருடைய மனதிலும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது.